ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்டிங்கான ட்ரைப்ளை கடாய் தான் வந்து பார்க்க போறோம். ரீசென்ட் டேஸ்ல இன்ஸ்டாவா இருக்கட்டும், யூடியூப் ஷார்ட்ஸா இருக்கட்டும், இந்த ட்ரைப்ளை கடாய் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வைரலா வந்து போயிட்டுருக்கு. அதே சமயத்தில இந்த ட்ரைப்ளை ப்ராடக்ட்ஸ் மேல ரொம்ப ஹைப்பும் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. சரி நம்மளும் வந்து ஒரு ட்ரைப்ளை கடாய் வாங்கலாமேன்னு ரேட்ட பார்த்தா, இந்த ரெகுலரான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய விட 2 டைம்ஸ் வந்து பிரைஸ் வந்து அதிகமாவே இருக்கு. அந்த அளவுக்கு வந்து உண்மையிலேயே இந்த ட்ரைப்ளை கடாய வந்து ஒர்த்தா வாங்கலாமா? அப்புறம் 3 லேயர் வந்து வர்றதுனால ஹீட்ட வந்து ஈவனா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுதா இல்லையா? அடி புடிக்காம இருக்கா இல்லையா? அப்படின்றது தான் இந்த வீடியோல டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ப்ராடக்ட்டோட கீ ஹைலைட்னு வந்து பார்க்கும்போது 24 சென்டிமீட்டர் டயாமீட்டரும் 3 லிட்டர் கெப்பாசிட்டியும் வந்து வருது. அதேமாதிரி 5 இயர் வாரண்டியும் வந்து தராங்க. இதில் மொத்தம் 3 லேயர் வந்து வருது. அவுட்டர் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். இது வந்து இண்டக்ஷன் கம்பேட்டபிள்னு வந்து சொல்கிறாங்க. மிடில் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம். இது வந்து ஹீட்டை ஈவனாகவும் ஃபாஸ்ட்டாகவும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இன்னர் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். இது வந்து ஃபுட் கிரேட் அப்படின்றதுனால சேஃப் ஃபார் குக்கிங் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. பேக்கிங்னு வந்து பார்க்கும்போது ரெகுலரான ப்ராடக்ட் கார்ட்போர்ட் பாக்ஸ்குள்ளே தான் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. சேஃப்டி அப்படின்றதுலாம் வந்து பெருசா வந்து பண்ணி தரல. ப்ராடக்ட்டே வந்து நல்ல குவாலிட்டி அப்படின்றதுனால அதெல்லாம் வந்து அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணல அப்படின்னு நெனைக்கிறேன். அன்பாக்ஸ் பண்ணதும் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டு. அதுக்கப்புறம் வந்து ஒரு வாரண்டி கார்ட வந்து குடுத்துருக்காங்க. அப்புறம் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கஸ்டமரோட தேங்க் யூ கார்டு மாரி வந்து ஒரு ஷீட் வந்து குடுத்துருக்காங்க. அப்புறம் யூசர் மேனுவலும் வந்து குடுத்துருக்காங்க. இதில வந்து டீட்டெயில்டாவே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த ப்ராடக்ட் தான். ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் வைஸ் இந்த ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத வந்து பார்த்துடலாம். மேல இருக்கிற அந்த மைக்கா கவர்ஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் வைஸ் அத பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஷைனிங்னஸும் இருக்கட்டும், அந்த குவாலிட்டி வைஸும் சரிங்க, சூப்பராவே இருக்கு. பேக் சைடும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஷைனிங்காவே குடுத்துருக்காங்க. பிராண்டிங்க வந்து ஹைலைட் பண்ணி, அத இண்டக்ஷன் கம்பேட்டபிள் அப்படின்றதையும் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இதில மெஷர்மென்ட் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, 2.5 லிட்டர்ஸ் தான் வந்து இங்க காமிச்சிருப்பாங்க. ஆனா ஆக்சுவலா 3 லிட்டர்ஸு. நாங்களே ஃபர்ஸ்ட்டு வந்து கன்ஃப்யூஸ் ஆயிட்டோம். இப்ப இந்த மூடியோட குவாலிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பராவே இருக்கு. எதுவும் வந்து குறை சொல்ற மாரிலாம் இல்ல. அந்த பார்க்குற அந்த டிசைனும் வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு பர்சனலா வந்து நல்லாவே வந்து புடிச்சிருக்கு. இந்த கடாயோட குவாலிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஹெவியா தான் இருக்கு. குவாலிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பராவே இருக்கு. ஹேண்டிலோட பஞ்சும் வந்து பார்த்தீங்கன்னா, செம்ம குவாலிட்டியா தான் இருக்கு. லைஃப் வந்து நல்லா வரும் அப்படின்ற ஒரு ஃபீல தான் வந்து குடுக்குது. பேக் சைடும் வந்து பாருங்க, அந்த பஞ்ச் வந்து சூப்பராவே இருக்கு. இப்ப வெயிட்ட வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். ஓவராலா வந்து பார்த்தீங்கன்னா, 1.6 கேஜி வந்து வருது. இந்த மூடியும், கடாயும் சேர்ந்து. அதுவே மூடி மட்டும் அப்படின்னா, 0.35 வந்து வருது. இப்ப கடாய மட்டும் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, 1.25 வந்து கேஜி வந்து வருது. அப்போ 1.6 தான் வந்து ஓவரால் வெயிட்டு. இப்போ வந்து மெஷர் பண்ணி பார்த்துடலாம். 3 லிட்டர் தான் உண்மையிலே இருக்கா? இல்லையா? அப்படின்றதுக்காக 1 லிட்டர் வாட்டர் பாட்டில்ல வந்து நம்ம வந்து தண்ணிய வந்து ஃபில் பண்ணி வந்து ஊத்துறோம். 3 வாட்டர் பாட்டிலும் வந்து கரெக்ட்டா வந்து ஊத்த முடியுது. அப்போ 3 லிட்டர் கெப்பாசிட்டி வந்து கரெக்ட்டா இருக்கு. இப்போ நம்ம வந்து யூஸ் பண்ணி பார்த்துடலாம். குழம்பு வைக்கிறதுக்காக ஆனியன் ஃப்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அடி பிடிக்கவே இல்ல. இன்னொரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா, சாம்பார் வைக்கும்போது இந்த எல்லா வெஜிடபிள்ஸையும் மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா, அடியில வந்து சுத்தமா பிடிக்கிறத வந்து நம்மளால பார்க்கவே முடியல. அதனால அவுட்புட் வந்து இம்ப்ரசிவா தான் இருந்தது. இந்த குழம்பு வந்து வைக்கும்போது, இந்த மூடியும் வந்து மூடும்போதும் பார்த்தீங்கன்னா, நல்லா ஃபிட்டாவே தான் இருக்கு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பர் அட்வான்டேஜா தான் ஃபீல் ஆச்சு. ஆனா இன்னொரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த உருளைக்கிழங்கு பொரியல் செய்யும்போது என்ன அப்டின்னா, அடியில வந்து புடிக்க ஆரம்பிச்சுச்சு. அதனால வந்து அடியே புடிக்காது அப்டின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து மாறுபடுது. இந்த உருளைக்கிழங்குலாம் வந்து ஃப்ரைய வந்து பண்ணும்போது, கண்டிப்பா வந்து லைட்டா அடி புடிக்க தான் செய்யுது. அதுக்கப்புறம் இன்னொரு நாள் வந்து வெண்டைக்கா பொரியல் செய்யும்போதும் வந்து பார்த்தீங்கன்னா, இது மாரி லைட்டா வந்து அடி பிடிக்கும். ஆனா தேய்ச்சு விட்டா வந்து போயிடுது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல இந்த அளவுக்கு வந்து அவுட்புட் வந்திருக்காது. அதனால இம்ப்ரசிவா தான் இருக்கு. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எப்படி தான் இருக்கு அப்படின்றதுக்காக, தீயவே தீயாதா அப்படின்றதுக்காக நாங்க அந்த வேணும்னே வந்து விட்டுட்டோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, லைட்டா வந்து அந்த அடி பிடிக்கிறது வந்து நம்மளால பார்க்க முடியுது. ஆனா தேய்ச்சு விட்டா வந்து போயிடுது. அதனால ஒரு அட்வான்டேஜ் தான். அடியே பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. அடியும் வந்து லைட்டா புடிக்குது. இது வந்து அந்த பீனட்ட வந்து ஒரு நாள் வந்து ஃப்ரை பண்ணியிருந்தோம். அப்போ வந்து பார்த்தீங்கனாலும், இது சுத்தமா வந்து அடியே பிடிக்கல. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல இம்ப்ரசிவா இருந்தது. இப்போ வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லயும் வந்து ஃப்ரை பண்ணியிருந்தோம். இந்த ட்ரைப்ளேலயும் வந்து ஃப்ரை பண்ணியிருந்தோம். இப்போ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல ஃப்ரை பண்ணதுல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட்டு மாவு போட்டு திருப்பும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, லைட்டா அடியில வந்து புடிச்சுக்கின்னு இருந்தது. அதுவே இந்த ட்ரைப்ளேயில வந்து பார்த்தீங்கன்னா, அது மாரிலாம் அடியெல்லாம் வந்து புடிக்கவே இல்ல. அதனால வந்து இதெல்லாம் வந்து பார்க்கும்போது, நல்ல அட்வான்டேஜா தான் வந்து தோணுது இதெல்லாம். ட்ரைப்ளே வந்து ஒரு சூப்பர் ஆப்ஷன் அப்படின்றது தான் வந்து இங்க ஃபீல வந்து குடுக்குது. அடுத்து இந்த ஆனியன் ஃப்ரை வந்து பார்த்தீங்கன்னா, ரெகுலரான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாயில வந்து நாங்க ஃப்ரை பண்ணியிருந்தோம். அதில வந்து பார்த்தீங்கன்னா, தீயிறத வந்து நம்ம பார்க்கவே முடியுது. பிளாக் கலர்ல வந்து அடியில பாட்டம்ல வந்து தீஞ்சிருக்கு. ஆனா இது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் நாங்க ஒரு 1 மந்த்துக்கு மேல வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கோம். ட்ரைப்ளேயில
கடையில இது மாரிலாம் நாங்க வந்து நோட்டீஸ் பண்ணதே இல்ல. ஆனா இங்க வந்து பாருங்க, இன்னொரு நாள் வந்து இந்த கத்திரிக்காய்லாம் வந்து வதக்கும்போது, கொஞ்சம் லைட்டா வந்து அந்த கூட வந்து சேருது, அடி புடிக்குது. ஆனா நம்ம வந்து தேய்ச்சு விட்டா வந்து போயிடுது. இது வந்து ஒரு அட்வான்டேஜா தான் வந்து இருக்கு இந்த ட்ரைப்ளை கடாய்க்கு. அப்புறம் இன்னொரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா, குருமாவும் வந்து செஞ்சிருந்தோம். இதில வந்து நெறைய மசாலாலாம் வந்து போடுவோம். அதனால அடி பிடிக்கிறதுக்கு நெறைய வந்து சான்ஸ் இருக்கும். ஆனா, இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா வந்து அடிலாம் வந்து பிடிக்கவே இல்ல. இதில இருக்கிற அந்த குருமா வந்து நம்ம ஊத்திட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, கிளியராவே இருக்கு. எந்தவித அடியுமே வந்து பிடிக்கல. சுத்தி மட்டும் லைட்டா அந்த மேல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அடி பிடிச்ச மாரி இருக்கும். ஆனா, அதெல்லாம் வந்து இங்க கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, பூரி சுடும்போது அதில வந்து தீயுதா இல்லையா அப்படின்னு செக் பண்றதுக்காக பார்த்தீங்கன்னா, ட்ரை ப்ளைல வந்து பூரிய வந்து சுட்டு பார்த்துருந்தோம். எதுவுமே வந்து பெருசா வந்து தீயவே இல்ல. இத வந்து ரெகுலரான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய கூட வந்து கம்பேர் பண்ணலாம் அப்படின்ட்டு, அதிலயும் வந்து பூரி சுட்டிருந்தோம். ஆனா, அதில அதிகமான அளவு வந்து பூரி சுட்டதுனால வந்து பார்த்தீங்கன்னா, அதனால தான் வந்து தீஞ்சிச்சோ அப்படின்ட்டு நெனச்சோம். ஏன்னா, பாட்டம்ல வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நெறைய பிளாக் கலர்ல வந்து படிஞ்சிருக்கும். இங்க கம்மியான அளவு தான் வந்து படிஞ்சிருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 நாள் பூரி தான் வந்து சுட்டிருந்தோம். இந்த இன்னொரு நாளு. இந்த ரெகுலரான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல. அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா, அதில வந்து மேல வந்து தீஞ்சத வந்து நம்மளால பார்க்க முடியுது. அப்ப இதுலயும் வந்து ட்ரை ப்ளே வந்து பெஸ்ட்டா தான் இருக்கு. ஆனா, இன்னொரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வாழைக்கா பொரியல் செய்யும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அடியில வந்து நல்லாவே வந்து புடிச்சிருக்கு. அதனால இந்த உருளைக்கிழங்கு, வாழைக்கா, வெண்டைக்கா இதெல்லாம் வந்து செய்யும்போது பார்த்தீங்கன்னா, அடியில வந்து புடிக்குது. இந்த முட்டை பொடி மாஸ் வந்து செய்யும்போது பார்த்தீங்கன்னா, அடியில வந்து புடிக்கவே இல்ல. இதெல்லாம் வந்து ரொம்பவே ஸ்மூத்தா இருந்தது. இன்னொரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்வீட்டும் வந்து செஞ்சிருந்தோம். இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா வந்து அடிலாம் வந்து பிடிக்கல. இது என்ன ஸ்வீட்டுன்னு கண்டுபிடிங்க பார்ப்போம். தெரிஞ்சவங்க கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஆ முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, வாஷ் பண்றது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஈஸியா தான் இருக்கு. எண்ணெய் கறையா இருந்தாலும் சரி, லைட்டா வந்து அடியில வந்து தீஞ்சிருந்தாலும், அத வந்து வாஷ் பண்றதுக்கும் ரொம்பவே வந்து ஈஸியா தான் இருக்கு. சரி இந்த ப்ராடக்ட் வந்து ஒர்த்தா வாங்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஒர்த்து வாங்கலாம். ஆனா ஒரு சின்ன விஷயத்த மட்டும் நாங்க ஹைலைட் பண்ணிடுறோம். இவங்க குடுத்த ஹைப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து மிகப்பெரிய அட்வான்ஸ்மென்ட்டான ப்ராடக்ட்லாம் வந்து கிடையாது. ரெகுலரான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலா கூட வந்து கம்பேர் பண்ணும்போது, இது வந்து ஒரு பெட்டரான வெர்ஷனாவோ, இல்ல வந்து ஒரு அப்கிரேடான வெர்ஷனாவோ வேணா கன்சிடர் பண்ணிக்கலாம். ஒரு 20-30% மத்தபடியா வந்து இது ஒரு அட்வான்ஸான ப்ராடக்ட் அப்படின்னு குடுத்த ஹைப்புக்குலாம் வந்து, அந்த அளவுக்குலாம் ஒரு பெரிய ப்ராடக்ட்லாம் வந்து சொல்ல முடியாது. தீயுது அப்படின்றத நம்ம வந்து இங்க வந்து கிளியரா வந்து பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் ஹீட் டிஸ்ட்ரிபியூட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, ஈவனா தான் ஆவுது. அதில எதுவும் குறை சொல்ல முடியாது. என்ன இந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் தான் கொஞ்சம் அதிகம். 1689க்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து நாங்க வாங்கியிருந்தோம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரோம். வேணும்னா செக் பண்ணி பாருங்க. இது மாரி இன்ட்ரஸ்டிங்கா ஹோம் அண்ட் கிட்சன் சம்மந்தமான ப்ராடக்ட் அப்டேட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணுமா? சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.